சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. இன்னைக்கு நம்மளை பார்க்க வந்திருக்கிறது பொண்ணு பேரு பூமாதேவி. அவ புருஷனை பத்தி சொல்றா ஒரு சில விஷயங்கள் கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கு கூட ரொம்ப பயமா இருக்கு. அவளுக்கு என்னதான் பிரச்சனை, கணவர் மேல எந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறா, நிகழ்ச்சியில பார்க்கலாம். உங்க பேரு சொல்லுங்கம்மா. பூமாதேவி. பூமாதேவி, சொல்லுங்க. எனக்கு 5 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. கல்யாணம் பண்ணி வச்சதுலேருந்தே எனக்கு ரொம்ப கொடுமை ஜாஸ்தியாக இருந்தது மேடம். உங்க புருஷன் வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? அவருக்கு ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான், அப்பா அம்மா யாருமே கிடையாது. இது நடுவில் ஏற்கனவே அவருக்கு லேடிஸ் ப்ராப்ளம்லாம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேடம். ஆனால் அவர் வெளிப்படையாக யாருமே சொல்லலை. கல்யாணத்துக்கு அப்புறமே நிறைய பிரச்சனை, சும்மா அடிச்சுக்கிட்டே இருப்பார். ஏன்னா தனியாக இருக்கட்டும், கல்யாணம் ஆன புதுசில் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருக்க வச்சாங்க. ஆனால் அப்பா வந்து வெளியே தனியாக இல்லை, என் கூட தான் இருந்தாங்க. இது எங்கள் வீட்டுக்கார் சொன்னார், உங்கள் அப்பா இருக்கிறது எனக்கு பிடிக்கல, வெளியனுப்புன்னு சொல்லிட்டு சண்டை போட்டார். ஊர் சைடு என்னை அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. ஆடி மாதம் பிரித்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஊர் சைடு அனுப்பும் போது, நீ வந்து ஊரில் யார் அடி வச்சிருந்த அப்படின்னு ஒரு கேள்வி அப்போவே கல்யாணம் ஆன புதுசுலேயே கேட்டார். என்னை ஏன் அப்படி கேட்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சண்டை வந்தது. இப்படி நிறைய விஷயத்தில் சண்டை அதிகமாகிட்டே வந்தது. எங்களுக்குள்ள ஒரு ஒத்துமையே இல்லாத சூழ்நிலை வந்தது மேடம். அதனாலே 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பிரிஞ்சு ஓடுவோம் அப்போவே. ஆனால் அவர் உண்மையிலே சொல்லணும்னா அவர் நல்ல குணத்தில் தான் இருந்தார். ஏதோ லேடிஸ் ப்ராப்ளம் அதுக்கு முன்னாடி இருந்ததுன்னு அவர் ஜாடையில் தான் எனக்கு தெரிஞ்சது. அவர் எப்படி தெரிஞ்சது? அதாவது செக்ஸ் ப்ராப்ளம் அதிகமாக இருந்தது மேடம் அவர்கிட்ட. எனக்கு வந்து எனக்கு சின்ன வயசுலேயே 19 வயசுலேயே கல்யாணம் ஆனோன்னு எனக்கு அவர் வெறித்தனமாக பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருந்ததுனால எரிஞ்சு விழ ஆரம்பித்தேன். அவருக்கு குணமே லேடிஸ் அந்த சூழ்நிலை தான். இந்த பொம்பளை இப்படி இருக்கா, இந்த பொம்பளை இந்த மாதிரி இருக்கா, அப்படி பேசிட்டே இருப்பா. அப்படி இப்போ ஆட்டோவில் நான் வரேன்னா கூட அந்த பொம்பளையோட அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, ஒரு செக்ஸ் உணர்வுலே பேசுவார். ரெண்டாவது குழந்தைய வேற இவர்னால அபார்ஷன் பண்ணிட்டேன், எனக்கு குழந்தை வேணாம், எனக்கு முதல் குழந்தையே இவ்வளோ 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பிரிஞ்சு ஓடுறாரு, அப்புறம் பஞ்சாயத்தை வச்சு என்னை சேர்த்து வைக்கிறீங்க, எனக்கு வேணாம், வாழ்க்கையே வேணான்ற சூழ்நிலைக்கு வந்து கூட அவர் நானும் வேணும்னு நினைக்கிறாரு, மற்ற லேடிஸும் வேணும்னு நினைக்கிறாரு. வேற லேடிஸோட பழக்கம் இருக்கா? எப்படி தெரியும் உனக்கு? அவர் வாயாலே ஒத்துப்பார் மேடம். கேட்டால் என் மேலே பிரச்சனை இல்லை, நீ சண்டை போட்டு என்னை அனுப்பிச்சதுனால நான் வேற யார்கிட்டையும் போக முடியாது, அதனால நான் காசுக்கு போகிறேன். யாரோ ஒரு 5 வருஷமாக ஒரு பொம்பளை வச்சுருந்தார் மேடம். அந்த பொம்பளை இப்படி ட்ரெஸ் அவுத்துட்டா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு பச்சையாக சொல்லி எனக்கு மென்டல் பிடிக்காத நிலமையில கொண்டு வந்துட்டார் மேடம். இப்படி சூழ்நிலை எனக்கு என்ன பயம்னா, அவர் வேற லேடிஸ் ப்ராப்ளம் அப்படின்னு போகிறாங்க, எனக்கு எய்ட்ஸ் வந்துச்சுன்னா என் பிள்ளைங்களை யார் காப்பாற்றுவா,
பசங்கள்லாம் வச்சுட்டு அவர் இந்த மாதிரி தப்பு பண்ணும்போது என் பசங்கள்லாம் எதனா மாறிடுமோ, அதுக்குள்ளே மனசு கஷ்டமாயிடுமோ, இப்படிலாம் நான் நினைக்க வேண்டியதாக இருக்குது. உங்க பொண்ணுக்கு என்ன வயசாச்சுமா? 5 வயசு ஆகுது. பசங்கள்ட்ட எல்லாம் பாசமா இருப்பாரா? பாசமாக இருப்பாங்க. பாசமாக இருப்பாங்க. ஏன் இவ்வளோ சந்தேகமா சொல்ற? அவருக்கு ஏதோ தப்பான சூழ்நிலை என் பொண்ணை டச் பண்ணுறாரோ பயம் சார். ஏன்னா நான் வேலைக்கு போகிறேன், செக்யூரிட்டி வேலைக்கு செய்கிறேன், 12 மணி நேரம் ஆகுது. நான் வீட்டில் இருந்த வரைக்கும் அவர் தான் கூட்டிகிட்டு வருவார், கூட்டிகிட்டு போவார் ஸ்கூலுக்கெலாம். கூட்டிகிட்டு வரும்போது அம்மா வீட்டில் இறக்கி விட்டு வந்துடுவார். அதனால் குழந்த வர்றது அம்மா வீட்டில் இறங்கிறது எனக்கு தெரியும். நான் இங்கே வந்து இது வேலைக்கு வந்து 12 மணி நேரம் இருக்கிறதுனால வீடு காலியாக கிடக்குது. குழந்தைய அங்கே கூப்பிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்றாரு. சரி அப்பான்ற பாசலுக்கு ட்ரெஸ்ஸை கழட்டி, ஆனால் அம்மா வந்து அதை நோட் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தை அப்பப்போ வயிறு வலிக்குதுன்னு சொல்லுது, குளிப்பாட்டும் போது அந்த இடம் எரியுதுன்னு கத்துது. இதெல்லாம் அம்மா தான் நோட் பண்ணி சொன்னாங்க. உனக்கு சந்தேகம் இருக்காமா? சந்தேகம் இருக்கு மேம். ஆனால் இல்லைன்னு அடித்து சொல்லுவார். என் பொண்ணு நான் எப்படி தொடுவேன்? அந்த மாதிரி தொட்டேன்னா அந்த பாவத்துக்கு நான் அழிஞ்சு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையாக பேசுவார். இப்போ ஒரு தப்பு பண்ணுறாருன்னு எனக்கு சந்தேகம் வரும் மேடம். ஆனால் ஃபஸ்ட்டு நம்பிக்கையாக பேசுவார். கொஞ்ச நாள் அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் அப்படி தான் பண்ணேன் அப்படின்வார். இப்போ கூட ஒரு திருச்சியில் ஒரு பொம்பளையோட பேசிகிட்டு இருக்கார் மேடம். இது வந்து நான் ரெக்கார்ட் பண்ணோன்னு நான் அப்படிலாம் பண்ணலை அப்படி இப்படின்னு சொன்னார் மேடம். ரெக்கார்ட் பண்ணது இன்னொருத்த வந்து எனக்கு இந்த மாதிரி நான் 10,000 5,000 வரைக்கும் ரெடி பண்ணுறேன், எனக்கும் இன்னொருத்தனுக்கு வந்து ஒரு பொண்ணு ஏற்பாடு பண்ணி கொடு. அதுக்கு இவர் சொல்கிறாரு, ஒரு பொண்ணு ஒருத்தங்கிட்ட போகிறதே கஷ்டம், நீ 2 பேர் சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு. அது 5ஆம் தேதி தான் வரும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலையாம்மா நீ? நிறைய வாட்டி போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கேன் மேடம். ம். நிறைய வாட்டி வார்ன் பண்ணி தான் விட்டுருக்காங்களே தவிர எதுவுமே ஆக்ஷன் எடுக்கல. ஆனால் நேற்று முந்தானத்து என் வயிற்றுல ஏறி மிதிச்சுட்டு ஓங்கி முதுகில் குத்துனாரு. அப்போ எங்கள் அப்பா டக்குன்னு வந்துட்டாரு. எங்கள் பொண்ணு ஏன்டா அடிக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டை பூட்டிட்டு உடனே போலீஸ் கூப்பிட்டாங்க. போலீஸ்காரங்க வந்தோடனே என்னை கேட்குறாங்க, என்னம்மா பிரச்சனை அப்படின்னோன்னே நான் இந்த பிரச்சனை லேடிஸ் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சொன்னேன். இந்த மெமரி கார்டு காசு தான் அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மெமரி கார்டெல்லாம் விடுமா, உங்ககிட்ட உன் வீட்டுக்கார் சந்தோஷமாக இருக்காரா, உன்னோட வந்து படுக்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ பசங்கம்மா உங்களுக்கு? 3 பொண்ணு. இது மூத்த பொண்ணா? இது மூத்த பொண்ணு. அவங்க மற்றவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இல்லை, ஒருத்தி காலேஜ் படிக்கிறா, ஒருத்தி 12வது படிச்சுட்டு வீட்டில். என்னம்மா நினைக்கிறீங்க? இவ சொல்ற ஒரு விஷயம் நீங்க என்னம்மா நினைக்கிறீங்க? என்ன விஷயம் தெரியலையே. புருஷனை பத்தி பேசுறா. இப்போ அந்த என்ன சொல்றாப்புல, குடிப்போதையில் இறங்கிட்டான். ரெண்டாவது இந்த பொம்பளைங்க சவாசத்தில் இறங்கிட்டாப்புல. இந்த பொண்ணை ரொம்ப கொடுமை பண்ணாப்புல. ஏம்மா இப்படிலாம் பண்ணுறாப்புல, நீ விட்டுட்டு வந்துருமான்னு சொன்னதுக்கு, எனக்கு வேணும், எனக்கு ஆம்பளை வேணும், நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கு அப்பா வேணும் அப்படி சொல்லிச்சு. சரின்னு சொல்லிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் இப்போ இடையில நடந்தது. வீட்டுக்காரர் வேணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஆட்டோ ஸ்டாண்டுக்காரங்களாம் பேசி அடிச்சு, எங்கள் வீட்டில் தான் வச்சுக்கிறேன் அவ்வளோ நாளும். ஆட்டோ ஸ்டாண்டுங்கெல்லாம் பேசி முடிச்சு எங்கள்கிட்டயும் சொல்லலை, எங்கள் வீட்டுக்கார்ட்டையும் சொல்லலை, கிளம்பி போயிருச்சு. போய் அங்கே போய் 1 மாதம் 2 வாரமாக இருந்துச்சு. எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் தொழில் இல்லாமல் இருக்காரு, எனக்கு ஆட்டா கொடு சொந்தமா அப்படின்னு சொல்லி நான் அந்த ஆட்டா வாங்கி நான் தான் சொல்கிறேன், எங்க பொண்ணு நல்லா திருந்திட்டோம்னு சொல்கிறாப்புல மருமையன், இந்த ஆட்டா கொடுத்து அவங்க 2 பேரும் பொழைச்சிக்கிறட்டும் அப்படின்னு நான் சொல்லி அந்த ஆட்டா கொடுத்துட்டேன். 7 மாதம் ஆச்சு ஆட்டா கொடுத்து. 7 மாதம் டிவி கட்டலை. இந்த பொம்பளையில வச்சு சோக்கு அடிக்கிறதுனால அந்த வண்டியை பிடிச்சி சேட்டு வந்து முந்தானத்தை வந்து சேட்டு வந்து வண்டியை பிடிச்சி இப்போ வந்துட்டாப்புல. இது இப்போ வந்து இந்த வேலைக்கு நீ போமா, நான் 2 பசங்களையும் பார்த்துக்கிறேன், நீ வேலைக்கு போமான்னு இப்போ 2 பசங்களையும் வேலைக்கு தான் அனுப்பிச்சு 10 நாளாக வேலைக்கு போகுது. திடீர்னு என்னன்னு தெரியல, அவங்க வீட்டுக்குள்ளே பிரச்சனை நடந்து புருஷன் முண்டாடிக்குள்ளே பிரச்சனை ஆயிடுச்சு. எங்களுக்கு தெரியாது, நாங்கள் கொஞ்சம் 10 வீடு தள்ளி இருக்குன்னா எங்களுக்கு தெரியாது. இவங்களா பிரச்சனை ஆகி ஏதோ பொம்பளை சோக்கில் இறங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரிப்போர்ட்டு கொடுக்க போகிறேன், அது கொடுக்க போகிறேன்னு இந்த இதுக்கு வந்திருக்காப்புல. சரி, உங்கள் பேர பிள்ளைய பற்றி ஒரு விஷயம் சொன்னான், பெண் குழந்தைய பற்றி. அதெல்லாம் கண்ணுக்கு முன்னே தெரியாது மேடம். நீங்கள் சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். அதை பற்றி நான் பார்க்கல.
அது வந்து குழந்தைங்களுக்கு விளையாட்டு போக்கில் என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது. அவன் என்ன கெட்ட எண்ணத்துல பலவலை கொண்டுக்காந்து விடுவான் வீட்டாண்ட. 2-3 நாளாக கொண்டுக்காந்து வீட்டாண்ட விட மாட்டான். அவன் போய் தூங்கி கிடப்பான், அந்த பொண்ணு வெளியில விளையாண்டுக்கு இருக்கும். இதைத்தான் நாங்கள் கண்ணால பார்த்துருக்கோம். அவன் கெட்ட எண்ணத்துல நம்ம அந்த குழந்தைங்களை பண்றது நம்ம பார்க்கல. இது வந்து இப்படி சொல்லியிருக்குங்க. அவ சந்தேகப்படுறான்னா இன்னும் இருக்குன்னு அர்த்தம். அவ ஏன் அப்படி சந்தேகப்படுறா? இதுக்கு அந்த சந்தேகமா தான் இருக்குது. நமக்கு ஒன்றும் தெரியல. நம்ம 3 பொண்ணை பெற்றவங்க. இப்போ அவன் வந்து பிறண்டுங்களோட சேர்ந்து இது பண்றான். அந்த பிறண்டுங்களை ஒதுக்கிட்டு என்ன வீட்டுக்காரனை என்னோட சேர்த்துக்குங்கன்னு சொல்லி இருக்கிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க மருமக பிள்ளைய பத்தி? நம்ம ஒன்றும் சொல்ல, அவங்க 2 பேரும் ஒத்து போட்டு வந்தா தான். நம்மளால எதுவுமே சொல்ல முடியாதுமா. உங்க பேரு? ரமேஷ். என்ன வேலை பண்றீங்க? ஆட்டோ. உங்க மனைவி உங்களை பத்தி சில விஷயங்கள் சொல்றா. உங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு? பாட்டு ஆட்டோ ஓட்டுறோம், வீட்டுக்கு போகிறோம், பிள்ளைகளை பார்த்துக்கிறோம். பிள்ளைய பாத்துக்கிறீங்க. உங்க வைஃப் சந்தோஷமா வச்சிருக்கீங்களா? சந்தோஷமாக தான் இருக்காங்க. அப்புறம் ஏன் இங்க வந்திருக்காங்க? அவங்களுக்கு மனப்பில் அந்த மாதிரி அவங்களுக்கு நினச்சா அதே மூடு மாறிக்குதாங்க. ம், நம்ம வந்து விளையாட்டு சொல்கிறதெல்லாம் வந்து இதை பண்ணிக்கிறாங்க. என்ன விளையாட்டுக்கு சொன்னீங்க? இந்த மாதிரி ஜாலியாக ஃபோன் பண்ணி பேசுறது தான் அவங்களுக்கு வந்து இதாக. ம், ஜாலியாக ஃபோன் பண்ணி எதுவும் பேசுறது தப்பு பண்ணறது இல்லையா? தப்பு பண்ணுறது இல்லை. ஆட்டோ தான் ஓட்டுறேன் நான். எங்க நைட்டு ஒரு நைட்டு கூட நான் ஸ்டே பண்ண மாட்டேங்க. ரமேஷ் ஏன் போய் சொல்றீங்க? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை சொல்றீங்களா? எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். ஏதோ இருக்கு. பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. ம், நல்லாதான் வச்சிருந்தானா அவன் ஏன் வரப்போறா? அதுக்கு வந்து ஒரு டைம் செஞ்சது வந்து அது இது பண்ணிடுச்சு. என்ன செஞ்சீங்க ஒரு டைம்? நான் ஒரு டைம் வந்து ஆட்டோ ஓடிட்டு ஒரு லேடி இது பண்ணேன். ஒரு டைம் போயிட்டு வந்துட்டேன். அதனால இந்த மனசு அதிலே இது பண்ணிட்டாங்க. நான் யார் பார்த்தாலும் பேசினாலும் அப்படி தப்பாக நினைக்கிறாங்க. சுரேஷ் யாரு? சுரேஷ் மை ஃப்ரெண்டு தான். யோர் ஃப்ரெண்ட். என்ன வேலை பண்றாரு அவர்? அவன் ஹோட்டல் கடை வச்சு. என்ன பண்றீங்க 2 பேரும் சேர்ந்து? நான் 2 பேரும் வந்து என்ன எதுவும் செய்யறது. எதுவும் செய்யறது இல்லை மேடம். அவங்க எல்லாம் விவரமா சொன்னாங்க 2 பேரும் என்ன செய்றீங்கன்னு. அவன் ஊரில் இருக்கான் இப்போதைக்கு. அவன் இப்போதைக்கு சரி. 2 பேரும் சேர்ந்து என்ன வேலை பண்றீங்க சொன்னாங்க. அவ பயப்படுறா, அவங்க கூட இருந்து அவளுக்கு எய்ட்ஸ் வரும்னு பயப்படுறா. என்ன சொல்லலாம்? அதெல்லாம் எதுவும் வராது மேடம். நான் வந்து போகிறது இல்லைங்க. என்னது? அதனால தப்பு பண்ணுறது இல்லை மேடம். நடுவில் கூட நான் வேலைக்கு போயிருந்தேன் மேடம், சிட்டி சென்டர்னு ஒரு இடத்துல. 2 பொம்பளைங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஹாஸ்பிட்டல் இப்படி தான் வந்தாங்க மேடம். 2 பொம்பளையும் மட்டும் இல்லை. 2 பொம்பளையும் ஒரு ஆம்பளை. பொம்பளை ஒரு ஆம்பளை. எதுக்கு வந்தாங்க? வெளியில் இருக்கவங்களாம் பார்த்துட்டு அவங்க சந்தேகத்தோடு என்னை கேட்டாங்க, உங்கள் சொந்தக்காரங்களா இல்லை உங்கள் வீட்டுக்காரோட சொந்தக்காரங்களா அப்படின்னு கேட்கும். என் சொந்தக்காரங்களாம் யாரும் வரமாட்டாங்க, எங்கள் வீட்டுக்கார சொந்தக்காரங்களும் கிடையாது. எதுக்கு வந்தாங்க? யார் அவங்க? வந்துட்டு உடனே போயிட்டாங்க மேடம். யார் அவங்க? அவங்க வந்து ஃப்ரெண்டு, எனக்கு ஆட்டோ ஃப்ரெண்டு ஊரில் இருக்காங்க. வந்தாங்க. எதுக்கு சும்மா வருவாங்களா அப்படி வீட்டுக்கு? அது நான் கூப்பிட்டு போயிட்டு காலைல கூப்பிட்டு போயிட்டு மத்தியானம் அனுப்பிச்சிட்டேன் மேடம். நைட்டு கூட தங்க வைக்கல. உங்க வாழ்க்கையில நீங்க இந்த மாதிரி எல்லாம் தான் பண்ண போறீங்கன்னு இருந்தா எதுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க? எதுக்கு அவங்க வாழ்க்கையை கெடுத்தீங்க? நான் வாழ்க்கை கிடைக்கலையே. இது பாருப்பா, அவ ரொம்ப கிளியரா இருக்கா. சும்மா வந்து இப்படி எல்லாம் பேச மாட்டா. நீங்க என்னென்ன பண்றீங்க எல்லாம் அவ கிளியரா சொல்லிட்டாங்க. சரி. திருந்தி வாழறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? தெரிஞ்சு வாழ்ந்ததுனால இருக்காங்க. பிள்ளைகளுக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இல்லைன்னா இப்போ 6 மாதத்துக்கு ஒரு ஆட்டி 6 மாதம் ஒரு ஆட்டி பண்ண வாழ தான். அது பண்ண வாழ. என்னது? 6 மாதம் நல்லா இருப்பேன். 6 மாதம் சண்டை போட்டு அப்பா அம்மா அப்ப அதுக்காக இவ்வளோ தூரம் அதுக்காக என்ன பண்ணுவீங்க நீங்க? 6 மாசமா விட்டு போனா அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இவர் போய் வந்து சொல்லுவாராம், போலீஸ்கார பொண்டாட்டிகிட்ட போனேன், அவ புடவை விடணுண்டா பாவாடை விடணும் இந்த பொண்ணுகிட்ட சொல்லி சொல்லி இதுக்கு ஒரு மெண்டலாவே ஆயிப்போச்சு. தப்பான அதை சொல்லி சொல்லி அப்ப சொன்னது இப்ப மெண்டல். சந்தேகமா போய் பேச்சு ஒண்ணு டைவர்ஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும். அதையும் செய்ய மாட்டேங்குது. சந்தேகம்னு புடிச்சு இப்படி போயிருச்சு குடும்பம். வாழ்க்கைன்னா கொஞ்சம் எல்லாம் கட்டுப்பாடு இருக்கணுங்க. அது கட்டுப்பாடு இருக்குதான் மேடம். இது பண்ண நீங்க தானே இப்ப சொன்னீங்க 6 மாசம் விட்டுட்டு போனா நான் என்ன பண்ணுவேன்னு. 6 மாசம் விட்டு போனா நானும் பண்ணுவேன். ஆட்டோ ஓட்டி சம்பாதிச்சு வச்சிருக்கேன். உங்க மேல இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறாவ. என் குழந்தை நீங்க என்ன பண்ணீங்க? உன் குழந்தை நான் ஒண்ணுமே பண்ணலையே. அது செக்அப் காட்டி நான் உயிரை விட்டுறேன்.
செக்அப் பண்ணி சொல்லு, நான் அந்த மாதிரி செஞ்சேன்னு சொல்லி நான் உயிரை விட்டுறேன். ஏன் அப்படி ஒரு டவுட் வருது அது அவளுக்கு? டவுட் அவளுக்கு தான் வருது, எனக்கு வரல. அவன் வந்து மனசே சாதாரணமா ஒரு கிடையாது. பொண்ணுக்கு வராதுல்ல. அது வராதுல்ல. நான் கூட்டு போறது ஸ்கூல்ல வந்து கூட்டு வந்து எங்க வீட்டுல யூனிஃபார்ம் மாட்டிட்டு வந்து அவ செக் சும்மா சொல்ல மாட்டாளே, ஏமா உனக்கு அப்படி ஒரு டவுட் வந்தது? நீ செக்அப் பண்ணி சொன்னா நான் உயிரை பெரிய விடுறேன். ஒரு இது சாதாரணப்பட்ட விஷயம் இல்ல. ஏன்னா என் குழந்தை நீ உன் நிறைய குழந்தைய எரியுதுன்னு ஆரம்பிச்சு சொல்லும் விடுறேன், போது கூட்டிட்டு வேற போ. யார்கிட்டயுமே போல. இவர் என்னடான்னா எனக்கு டவுட் வராது காரணமே எப்பவுமே எங்க அம்மா வீட்டுல தான் இறக்கி விடுவாரு. இவரா தனியா தூக்கி கூட்டிட்டு போய் வீட்டுல வச்சு அன்னைக்கு ஒரு நாள் நான் லீவ்ல இருக்கிறேன், அதே மாதிரி பொண்ணை கூட்டிட்டு வந்து விடல வீட்டுக்கு. அதெல்லாம் ஒரு டவுட்டா? நீ நீ பாப்பாட்ட prove பண்ணு, நான் பேசியா? உயிரை கேட்டு விட்டுறேன். பாத்தியா? பாப்பாட்ட கேட்டு பாப்பா பாத்தியா? கிட்ட கேட்டா ஓரளவு சொல்லுது, ஓரளவு என்ன சொல்லுது. சொல்லுச்சு? 5 வயசு புள்ள உனக்கு சொல்லலையா? என்ன சொல்லுச்சு? அப்பா அப்பா கை வச்சாரு அப்படின்னு சொல்லுது. அப்புறம் சாமின்னு தெரியல மேடம் அதுக்கிட்ட. அதுதான் விசாரிச்சுல அன்னைக்கு தான். அது என்ன சொன்னிச்சு? என்ன சொன்னிச்சு உன்கிட்ட? அது- அப்பா வருவாரு, யூனிஃபார்ம் மாட்டி விடுவாரு, நான் போய் செப்பு விளையாடுதான் சொல்லிச்சு. அப்ப நீ அதுக்கப்புறம் ப்ரூவ் நீங்க பண்ணி தூங்கிட்டு இருக்கும் போது எல்லாமே சொல்லுது அது. அது தூங்கிட்டு இருக்கும்போது சொல்லுதுல, செக்அப் பண்ணியா? நீ செக்அப் பண்ணிட்டு அந்த சொல்லு, நான் வீட விட்டுறேங்க. என்ன வேணும்னு நினைக்கிற? என்ன பண்ணணும்னு நினைக்கிற? இவருக்கு இந்த ஃப்ரெண்டுங்க சவகாசமே இருக்கக்கூடாது மேடம். ஃப்ரெண்டுங்க சவகாசமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பிஸ்னஸ் போகக்கூடாது. ஃப்ரெண்டுனா அவங்க வாட்டில் ஊரில் இருக்காங்க மேடம். அவன்கிட்ட தான் இப்போ டச்சை வச்சுக்கலாம். ஆட்டை ஓட்டி வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஒரு வருஷமா நைட்டில் தான் தங்கும் லாட்ஜில் தங்குறது கூட இல்லை. இப்போ 1 வருஷமா நல்லா தான் போயிட்டு இருக்கேன் 2 குழந்தைக்காக. லாட்ஜ்ல எதுக்கு தங்குறீங்க? அப்போ எங்கள் வீட்டில் இப்போ சண்டை போட்டு போனாலும் நான் வீட்டில் தங்கிருக்கேன். இல்ல மேடம், ஊர்ல இருந்து ஒரு வந்தாங்கன்னா வாட்டி என் குழந்தை சின்ன குழந்தை 1.5 வயசு பாப்பா என் பையன், அப்போ ஒரு லேடியை கூட்டிட்டு வந்து 1 மணி இருக்கும், நைட்டு 1 மணி இருக்கும், ஒரு லேடி ஊர்ல இருந்து வந்து இருக்குது. கூட்டிட்டு வந்து அந்த பாப்பாவை தூக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போ, உங்க அம்மா வீடு இங்கே தானே இருக்கு, உங்க அம்மா வீட்டுக்கு போ, நான் அந்த பொம்பளை இங்கே வச்சுட்டு லாட்ஜில் இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த பொம்பளை வச்சுட்டு நான் காலைல கூட்டிட்டு போறேன். தூங்கதான் தான் கூப்பிட்டு வந்தாங்க. இன்னுமா உங்க பொண்ணை விட்டு வச்சிருக்கீங்க அவரோட? அதுல இஷ்டப்பட்டு போகுது வருது. நாங்க தான் வேணாம்னு சொன்னோம். அப்போ எனக்கு புருஷன் தான் வேணும்னு போச்சு. அப்போ ஒரு குழந்தையோட இருக்கையில இப்போ எல்லாம் எங்களையே சொல்லாம கொள்ளாம கோவிச்சுக்கிட்டு எங்க வீட்டுக்காரரும் ஆவாது நானும் ஆவான்னு சொல்லிட்டு போச்சு. குடும்பம் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னாடி வந்து இருந்துச்சு. என் வீட்டுக்காரர் திருந்திட்டாருப்பா, எனக்கு வேலை வேணும், எனக்கு வண்டியை கொடுப்பானு. வண்டியை கொடுத்துருக்கோம், ஆட்டா கொடுத்துருக்கோம், சொந்தமா பொழைச்சிக்கோங்க, டிவி கட்டி பொழைச்சிக்கோங்கன்னு அதை கொடுத்துருக்கோம். இதுக்கு மேல நாங்களால என்னமா பண்ண முடியும்? ரமேஷ், உங்களால திருந்தி ஒழுக்கமா வாழ முடியுமா? ஒழுக்கமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் மேடம். இல்லையே. ஒரு வீட்டுல பொம்பளை ராத்திரிக்கு கூட்டிட்டு வரதெல்லாம் அது ஒழுக்கமா? எப்போ 2000 நடந்தது, 2008 நடந்தது. அதெல்லாம் 1 வருஷம் 2-3 வருஷம் முன்னாடி சொல்றாங்க. நீ அப்படி ஒரு நல்ல ஆம்பளைன்னா வீட்டுல நான் எல்லாம் திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அவன் ஏன் பயப்பட போறா? உன் கூட நீ அப்படி ஒரு தவறு பண்ணிட்டு கூட அவங்க கூட வாழ்ந்திருக்கா இல்லையா? இப்ப ஏன் பயப்படுறா? தெரியல மேடம். ஏன்னா அவ பொண்ணுக்கு கூட பாதுகாப்பு இல்ல உங்ககிட்டன்னு அவ புரிஞ்சுக்கிட்டா. சரி, அதுதான் விஷயம். சரி. இப்ப நான் உங்கள்ட்ட கேக்குறேன், உங்களால திருந்தி அவளோட அவ மனசு நோவடிக்காம அவ நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி நீங்க வாழ முடியுமா முடியாதா? அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க எப்படியோ வாழுங்க, பட் அந்த பொண்ணை கூட தைரியமா நாங்க எப்படி உங்களோட அனுப்பிச்சு வைக்கிறது? நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் அதான் சொல்றேன்ல, அதுல செக்அப் பண்ணிட்டு எனக்கு நம்பலைன்னா தான் எனக்கு கூட வாழக்கூடாது, என் கூட எனக்கு நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அது செக்அப் பண்ணி இல்லைன்னா எப்படி நான் நம்புறது? நான் செஞ்சேன்னு எப்படி நான் அது உறுதியா சொல்ல முடியும்? நான் வேற யாராவது செஞ்சிருப்பாங்களா? யாராவது சரி சான்ஸ் இல்லை. அது வந்து 2 தான், அதுக்கப்புறம் நான் போயிடுவேன். 2 மணிக்கு வந்துட்டு 4 மணிக்கு போயிடுவேன். அப்போ அந்த குழந்தை எங்கேயாச்சும் போதா, அந்த குழந்தை எங்கேயாச்சும் போதா வருதா அதுக்கு நான் உங்க அம்மா வீட்டுல விளையாண்டு விட்டுலாமே, அதுக்கு நான் எங்க விட்டு போனோம்? நான் எங்க விட்டு போனேன் மேடம்? எங்க அம்மா வீட்டுல இறக்கி விட்டு போயிடலாமே, நான் போய் தூங்கலாம். அந்த இடத்துல எங்க வீட்டு பக்கத்துல எந்த குழந்தையாச்சும் விளையாண்டா இது வந்ததுன்னா பீச் ஓரத்துல நிறைய பேர் குடிச்சிட்டு இருப்பாங்க, சீட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க மேடம். இவர் அதை கூட பார்க்க மாட்டாரு. எதுக்கு அந்த குழந்தைய அங்க கூட்டிட்டு போகணும்? நான் செஞ்சேன்னு ஆணிதரமா நீ எனக்கு எப்படி இருக்கு தெரியுங்களா? இந்த குழந்தை வளர்ந்தா அதோட கதி என்ன? இவங்களே வளர்க்கல, 2 பேருமே வளர்க்கல. பெத்த தாய் மாதிரி நான் வளர்க்குறேன். நீங்க வச்சீங்க அப்ப பசங்க? நாங்க தான் வச்சுட்டு இருக்கிறோம். கொண்டு ஸ்கூல்ல கொண்டு வந்து நைட்டு போகலாம் அவங்க வீட்டுல தூங்குறதுன்னு சொல்லுங்க. 2 பசங்களும் எங்க வீட்டுல எல்லாரும் கேட்பாங்க, நீ பெத்தியா உன் பொண்ணு பெத்துச்சான்னு கேட்பாங்க. இப்ப நாங்க தான் நைட்டு போகணும் வச்சுக்கிட்டு இது பண்ணோம். இது பிள்ளைய கவனிக்காது, ரோட்ல விட்டுட்டு போயிட்டே இருக்கும். எங்க வீடு 10 வீடு தள்ளி இருக்கும். வரும் வீட்டு பஸ்ல வராது, வீட்டுக்கு வரவே வராது. வெளியே நின்று ஒரு 4 வீடு தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கும். அதுங்க நான் எங்கேயாச்சும் போயிட்டு வந்தோம்னா என் வீட்டு வாசல்ல தான் இருக்குங்க, ரோட்லயே. ஏம்மா பிள்ளைய பத்திக்கிறீங்க?
பிள்ளைங்க மேல இதுக்கும் கவனம் கிடையாது, அவருக்கும் கவனம் கிடையாது. 2 பேருமே குடும்பத்தை பத்தி ஒரு கவலையும் கிடையாது. இவர் ஒரு பக்கம் போக வேண்டியதான், இது ஒரு பக்கம் போக வேண்டியதான். இப்படிதான் இருக்கு. மோஸ்ட்லி இவரோட கேரக்டர் வந்து அந்த குழந்தைங்களுக்கும் பாதிக்குமோன்றது பயத்துலதான் நான் அம்மா கிட்டே விடுறது. அம்மா கிட்டே விட்டு வளர்க்கணும்னு நான் நினைக்கல. நான் வளர்த்த வளர்ப்பு நல்லா தான் வளர்த்தேன். இது இடையில இந்த கெட்ட எண்ணமும் கெட்ட புத்தியும் வீட்டுக்காரர் அப்படி சொல்லணும், இந்த மூளை கிளம்பி போகுது. வீட்டு வேலையும் கவனிக்கிறது கிடையாது, காட்டு வேலையும் கவனிக்கிறது. இந்த எண்ணத்திலேயே மூளை அவளுக்கு அந்த குழம்பி பிரச்சனை இருக்குல்ல, மூளை அவ அதோட தானே வாழ்ந்துட்டு இருக்கா. அது வாழ்ந்துக்கிறது. அவர் கிளியர் பண்ணும். அவரையும் சொல்லியாச்சு, திருந்துங்க, உங்களுக்கு 2 பசங்களும் ஆகி போச்சு, நீங்க திருந்தினாதான் உங்க பிள்ளைங்க பாசமா போச்சு, அப்பா அம்மான்னு பாசமா இருக்கு. இவ்வளவு காலமா விட்டு விட்டு போனேன் இருக்குதுங்க பசங்க. இவருதான் அப்பாதான் அப்பா அப்பான்னு அதுங்க ஓடுதுங்க. ரெண்டுமே அப்பா. இப்ப விட்டீங்கன்னா சரி, உள்ள அவங்க அப்பா பசங்க முன்னாடி வந்திருக்கா, வந்திருக்குங்க 2 பசங்களா. அவங்க அப்பா என்ன ஓடுங்க, இது என்ன கூட கட்டம் பண்ணாதுங்க. அப்படி இருக்கிற நம்ம யாரையும் அதனாலதான் டவுட் பண்றியா நீ? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை மேடம். அதுங்க பாசமா இருக்கிறது ஒரு நான் கூட சொன்னேன். விட்டுட்டு போனதுனால நான் திட்டினேன். இதுக்கு முன்னாடி பாசமா ஆயிடுச்சு. இவர் விட்டுட்டு போகும்போது என் பொண்ணு அவங்க டீச்சர்ட்ட போய் சொல்லும், எங்க அப்பா செத்து போயிட்டாரு அப்படின்ட்டு. விட்டுட்டு போகும்போது அப்படி இருந்த குழந்தை இப்போ அவர்கிட்டே பாசமா ஓடுதுதான். அந்த அளவுக்கு அவர் நடந்திருக்காரு. ஆனா இப்போத்தி சூழ்நிலை என்னன்னு தெரியல, எனக்கு அந்த 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 அளவுக்கு டவுட் வந்துடுச்சு. அந்த அளவுக்கு டவுட் வந்துச்சு. போ. இப்பவும் அந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் ஏதாவது இருந்தா விட்டுடுங்க, வேண்டாம். ஒரு குடும்பம் ஆயிடுச்சு, பசங்க ஆயிடுச்சு, சரிங்களா? நான் இப்போ 1 வருஷமா நல்லா தான் மேடம் இருக்கேன். சரி, நம்ம அப்படியே இருப்பீங்களா? குடும்பம் அந்த 2 பிள்ளைகளுக்காக தான் நான் பார்த்தேன். இன்னும் இல்லை போய் டைவர்ஸ் கேட்டு வாங்கி. அப்படியா? 2 பிள்ளைகளுக்காக தான் பார்த்தேன். ஏன் டைவர்ஸ் கேட்டு வாங்கியிருப்பீங்க? இது யாருக்குன்னா சந்தேகம் விட்டு ரொம்ப வந்துருச்சு. இது அது யாருனால வந்துச்சுன்னா அது யாருனால, இதனாலதான் நான் சொன்னேன். நான் தெரியாம ஒரு தப்பு பண்ண மாதிரி, அது தெரியாம தப்பு பண்ண மாதிரி அது சொன்னது ஒரு இதாகி அதுல அது பிடிச்சிருச்சு. ப்ளஸ் டைம் யாரோட ஒரு பொம்பளையோட பக்கத்து வீட்டுல அடிச்சும் பேசக்கூடாது. ஒரு சந்தேகத்தோட எப்படிம்மா குடும்பம் நடத்த முடியும்? ஒண்ணு பிடிச்சிருந்தா வாழ், இல்லையா ஏதாவது கேட்டு இது பண்ணிட்டு போ. ஆமா, ஏதோ ஒண்ணு நீதான் முடிவு எடுக்கணும். இப்ப வந்து திருச்சியில வந்து போன் பண்ணி நான் அது வெளியூர் பிரச்சனை வீட்டுக்கா கூட்டு வந்தா இது சொல்லுங்க. ஒரு நைட்டு முதல்ல ஸ்டே பண்ணுவேன் எங்கயாவது. இப்போ இந்த 1 வருஷமா நைட்டு தங்க மாட்டேன், முதல்ல எங்கயாவது தங்கிட்டு. அப்ப நீங்க இதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தீங்க, இப்ப இல்ல சொல்ல. திருச்சிக்கு போயிட்டு வந்தாரு மேடம். என்கிட்ட போய் சொல்லி செய்யாறு போறேன்னு சொல்லிட்டு திருச்சியில போயிட்டு வந்து ஸ்டே பண்ணிட்டு வந்தாரு மேடம். நடுவுல அவர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு நாள் அப்படி இருந்தாச்சு, ஆனா இப்ப 1 வருஷமா திருந்தி நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த கட்டுப்பாடு இருக்குமா? இன்னமா இருக்குமா? இன்னும் பிரச்சனை பண்ண மாட்டீங்க? பிரச்சனை பண்ணல மேடம். நான் இன்னமும் ஒழுக்கமா இருப்பீங்களா? ஒழுக்கமா தான் இருக்கேன். இருப்பீங்களா? சரி, நீ என்னமா சொல்ற? தைரியம் இருக்கா அவனுக்கு அவரோட போறதுக்கு? தைரியம் எல்லாம் இருக்கு மேடம். இப்போதைய சூழ்நிலை இந்த நிலைமைக்கு வந்தது. இவர் வந்து வெளியே எந்த பழக்கமும் இருக்கக்கூடாது. அது வெளியில யாருன்னா பார்த்தாங்கன்னா கண்டிப்பா என்கிட்ட வந்ததுன்னா நான் வந்து வேற மாதிரி முடிவு எடுக்க முடியும். என்ன வேற முடிவு எடுப்பேன்? ஏதா ஒரு முடிவுல உறுதியாரு. ஒண்ணு இல்லைன்னா அவரோட வாழறன்னு முடிவெடு. அவர் திருந்தியாச்சுன்னு அவர் உனக்கு நம்பிக்கை இருந்தா, அவர் அந்த மாதிரி தப்பான விஷயங்கள் இப்ப பண்ணலன்னு நம்பிக்கை இருந்தா நீ அவரோட வாழு. இல்ல எனக்கு சந்தேகமா இருக்கு, எனக்கு வேண்டாம்ன்றவருன்னு உங்க அம்மா கூட போ. ஏதா ஒரு டிசிஷன் எடு, இதுவும் வேணும் அது வேணும்னு நடக்குது. நான் அம்மா கூட போகணும்னு இது வரைக்கும் நான் எடுக்கல மேடம். செத்தாலும் இவரோட தான் இருக்கணும்ன்ற முடிவு நான் எப்பவோ எடுத்தாச்சு. அதனாலதான் இன்னும் நான் அம்மா வீட்டு வாசல நான் மிதிக்கல. நானு இன்னும் நான் வைராகியமா இருக்கிறேன்னா இது வரைக்கும் அம்மா வீட்டு வாசல மிதிக்கல. எதுக்கு அப்படி வைராகியம்? எனக்கு எங்க வீட்டுக்கார் வேணும். நீ அவர் அவ்வளவு நேசிக்கிறியா? ஆமா. உனக்கு அவர் ரொம்ப பிடிக்குமா? ஆமா. இதை விட என்ன வேணும்? நான் எதுவும் தப்பு பண்ணல மேடம். அது ஒரு டைம் பண்ணது, இப்போ மறுபடியும் 1 வருஷம் சிரிக்கிறீங்க. ஆமா, சிரிக்கதான் சிரிக்க. எனக்கு வேணும் பொருளா, அது கடையில் வைக்கிற பொருளா? இவ்வளவு தூரம் பண்ணிட்டோம், அவளுக்கு நீங்க வேணாம் சொல்றா பாருங்க. என்ன இந்த பிரச்சனை, இந்த பழக்கத்துல போகும்போது இவருக்கு ஏதோ ஆயிடுமோ, குழந்தைங்க சூழ்நிலை மாறிடுமோ, இந்த மாதிரி இவர் வந்து அரெஸ்ட் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னா இந்த சூழ்நிலை தானே இந்த பிள்ளைங்களோட அப்பா போயிட்டாங்க அப்படின்ற ஒரு அதெல்லாம் கரெக்ட் தான். இப்ப அது நடந்ததுதானே. நான் என்ன வச்சு 4-5 லாட்சி வச்சு நடத்துற மாதிரி நீ பேசுற சொல்லு. ஆனா வெளியில சொல்றவங்க நம்புவியா? நான் சொல்ற நம்புவியா? அப்ப வந்து வெளியில சொல்றவங்களோட போய் வாழ்ந்துக்கலாம். நீங்களே உங்க வயல தானே சொன்னீங்க.
திருச்சியில நான் பேசதான் செய்வேன், நான் பண்ணதான் செய்வேன் ஃபோன் பண்ணி அப்படின்னு. பேசுறதுல அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஜாலியா பேசுறது ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? ஃபோன்ல தான் பேசுறேன். யாரும் வீட்டுக்கு கூப்பிட்டு யாரையும் நீங்க வந்து சவாரிக்கு மட்டும் தான் போன் வச்சிருக்கீங்க, சவாரி மட்டும் தான் பாக்குறீங்க. அது சவாரியில லேடிஸ் வராங்களோ யார் வராங்க, ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க என்னதுக்கு பேசணும்? அது நான் ஃப்ரெண்டா வந்து கோயம்புல கொண்டு போது நம்பர் கொடுத்து ஃப்ரெண்டா பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். நான் வந்து தப்பான இதுதான் தப்பான. ஆனா இது இது மன்னிக்க முடியாம நீ இது சொல்ற. என் மகளே நான் தொட்டேன்னு சொன்னேன். அப்ப உனக்கு எவ்வளவு இது அப்பாட்ட உனக்கு எவ்வளவு இது இருக்கும் சொல்லு. அப்பயே அவங்க கூட வாழ்றா. அந்த சந்த புத்தியோட வாழாது. சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு முடிவு எடுத்து போயிட்டே இருக்கலாம்ல. இந்த பொண்ணுக்கு ஏன் இப்படி பயம் வந்தது? எனக்கு அதே மனசுல குழப்பமா இருக்கு. அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஆக்டிவா பேசும் மேடம். ஆனா இப்போ வந்து அவ ரொம்ப சோம்பலா ஆயிட்டு இருக்கா. அப்படியா? சோம்பலா ஆயிட்டு இருக்கா. சொல்றேன், இது ஒண்ணு சொல்லுது மேடம். காலையில குழந்தைங்களுக்கு பசியார பாலோ பாலோ ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சோர்வாயிடுச்சு. படிப்பு போயிடுச்சு. ஒரு வாரமா கொண்டு ஊர்ல வச்சிருந்தோம். மொட்டை அடிக்கிறாங்க. ஊருக்கு போயிட்டு வந்தா டீச்சர் சொல்றாங்க ஏபிசிடியே வர மாட்டேங்குது. ஆனா நல்லா படிச்ச குழந்தை, டீச்சரே நல்லா படிச்சா. படிச்சாங்க. காலையில இருந்துட்டு பால் கொடுக்கணும், ஏதோ பிஸ்கட் கொடுத்து வேணும். குழந்தைய வெறும் வயிற்றுலயே அனுப்பிச்சா அந்த குழந்தைக்கு வயிறு புண்ணாகுமா ஆகாதா சொல்லுங்க மேடம். ஆயா 1 மணிக்கு தான் கூட்டி விடுவாங்க. 12 மணிக்கு தான் சாப்பாடு இங்க இருந்து தயிர் சாதம் கட்டி இந்த குழந்தைக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கணும், ஏதாச்சும் செஞ்சு ஊட்டி விடணும். அந்த குழந்தைங்க ரெண்டுமே சாப்பிடாது. ஒண்ணும் கொடுக்காம அனுப்பி விட்டுறாப்புல. உனக்கு என்னமா ப்ராப்ளம்? இவரும் சாப்பாடு கொடுக்கறது கிடையாது. இவரும் சாப்பாடு காசு கொடுத்தாதானே மேடம் எதுவும் நான் பண்ண. என்னன்னு கேட்டா சாப்பாடு கேட்டா வண்டி ஓடல அப்படி இப்படின்னு எதனா ஒண்ணு. ஆனா ஊரை சுத்தி கடை எவ்வளவு 60,000-70,000 கடை. 70,000 65,000 கடை வாங்கி வச்சிருக்காரு மேடம் வெளியே. இதுக்காக தான் நானே இப்போதைக்கு காலையில சாப்பிட மாட்டேன், மதியானம் சாப்பிட மாட்டேன், சாயங்காலம் சாப்பிட மாட்டேன். ஏன்பா வீட்டுல அவளுக்கும் பசங்களுக்கும் காசு கொடுக்காம அப்படி என்ன செலவு? எவ்வளவு சம்பாதிப்பீங்க நீங்க? ஒரு நாளைக்கு 800 ரூபா 500 சம்பாதி. 800 ரூபா சம்பாதிச்சு 50 ரூபாயா கொடுப்பீங்க வீட்டுக்கு? 600 ரூபா இதுக்கு தள்ளு கட்டணும் மேடம். 7 மாசம் டிவி கட்டல மேடம். 7 மாசம் வண்டிக்கு டிவி கட்டல. 4 அன்னைக்கு வந்து வண்டி எடுத்து போயிடுவாப்ல. சீட்டு ஒரு 6-7 சீட்டு. 800 ரூபாய் சம்பாதிச்சு 50 ரூபாய் அந்த பொண்ணு கையில கொடுப்பீங்க? 50 ரூபா பஸ்ஸுக்கு தான் கொடுத்தாங்க. கேட்டா கொடுக்கதான். அப்ப சாப்பாடுக்கு? சாப்பாடு ஆக்குறது இல்ல மேடம். ஆக்குறது இல்ல. ஆக்குனா தானே கொடுப்பாங்க. அரிசி இருக்கு, கிஸ்டான் இருக்கு. பசங்க என்ன செய்வாங்க? அவங்க வீட்டுல தான் இருக்காங்க பசங்க 2 பேரும். எதுக்குப்பா புள்ள பெத்துக்கிறீங்க? அதுக்கிட்ட தான் கேட்கணும். எனக்கு உங்க புள்ள இல்லையா? அதுதான் வளர்க்குறாங்க. இப்ப நாங்க வளர்த்த நான் இது இருக்கணும்ல வீட்டுல. அப்ப இருக்கணும்ல. ஏன் வேலைக்கு போச்சு? நான் வேலைக்கு போய் சொல்லவே இல்லை. நீங்க தான் வேலைக்கு போக சொன்னீங்க. நான் வேலைக்கு போய் சொன்னேன். ஆமா. உங்க குழந்தைகள் பசியோட ஸ்கூலுக்கு போறதுன்னு உங்க மாமியார் சொல்றாங்க. அது சொல்லல அப்படிலாம். ஆமா அப்படிதான் சொல்றேன். பசங்க பசியோட தான் போறாங்க. நான் பொறுப்பா நான் வந்து பாக்கணும்னு அந்த குழந்தைங்களை எதுவுமே பொறுப்பு இல்லைன்னா பின்ன எதுக்குப்பா? எதுக்கு உங்களுக்கு குடும்பம்? நான் 5 வரை கிளங்க வீட்டுல. நான் வண்டி போனா வீட்டுல தான் இருந்துச்சு. இப்பதான் ஒரு மாசமா தான் வேலைக்கு போற ஆரம்பிச்சாங்க. முதல்ல வீட்டுல தான் இருந்துச்சு. 800 ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா எவ்வளவு கொடுக்கலாம்? தண்ணி கட்டுறேன். ஒரு நாளைக்கு 600 ரூபா 60,000 வாங்கிருக்கேன். இல்ல மேடம், அந்த தண்ணில கூட இப்ப ஒழுங்கா கட்டுறது கிடையாது. 60,000 எதுக்கு வாங்கணும் கேளுங்க. என்ன பொண்டாடிக்கு நவ வாங்கி போட்டாரா இல்ல சொத்துக்கித்து வாங்கி போட்டாரு? எல்லாமே இந்த ஃப்ரெண்டுங்களுக்கு 1000 ரூபாய் 2000 கேளுங்க. அந்த கணக்கு கேளுங்க. 1000 ரூபாய் யாருக்கு கொடுக்கறது இல்ல மேடம். நான் வாங்கினது வேற இதுக்கு தான் வாங்கினேன். எதுக்கு வாங்கினீங்க? இவளுக்கே தெரியும் நான் எதுக்கு வாங்கினேன். எதுக்கு வாங்கினீங்க? நான் வாங்கி இது பண்ணிருக்கேன் மேடம். இது பண்ணிருக்கீங்க? வண்டி எஃப்சி பண்ணிருக்கேன் மேடம். இந்த வண்டியில எஃப்சி பண்ணல. என்ன எஃப்சி பண்ணிருக்கேன்? டிவி தான் 15,000 ரூபாய். ஆனா இவர் வாங்கினது 65,000 ரூபாய். என்ன பண்ணீங்க? ரொட்டேஷன் பண்ணுவாரு இவர். வாங்கி சீட்டு பணம் போட்டு சீட்டை எடுத்துட்டு தண்டல்காரருக்கு கொடுத்துட்டு தண்டல்காரட்டி தண்டல் வாங்குவாரு. அந்த என்ன பண்ணீங்க? 50,000 ரூபாய். 50,000 வாங்கி இது ஆட்டோக்கு தான் மேடம் எஃப்சி பண்ணேன். 20,000 ரூபாய் இது பண்ணேன். மிச்சம் அது வாங்கி இப்படி கட்டினால 2 மாசத்துல கட்டினால கொஞ்சம் கடன் ஆகுனால மறுபடியும் அதே வாங்கிக்கிறது. இப்ப 48 ரூபாய் கடன் இருக்கேன். கட்டினா வாங்க மாட்டேன். சரி ரமேஷ், ஒரு விஷயம் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது நல்ல விஷயம் தான். இப்ப இந்த வயசுல எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா ஒரு குடும்பம்னு இருக்கும்போது குடும்பத்தை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக பண்ண கூடாது. ஹெல்ப் பண்ணல மேடம். அன்னைக்கு அப்புறம் ஒரு நீ வீட்டுக்கு குடும்பத்துக்கு செலவு பண்ணல. இவ்வளவு காசு எங்கப்பா போகும்? இவ்வளவு கடன் எங்க இருந்து வந்தது உங்களுக்கு? தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஸுக்கு செலவு பண்றீங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்த கூடாதா? குடும்பத்தை பார்க்க கூடாதா? குடும்பத்தை மேடம் பாக்குறேன். இப்ப எங்கப்பா குடும்பத்தை பாக்குறீங்க? அது இப்பெல்லாம் வீட்டுல செலவு கூட காசு போட்ட நவையெல்லாம் வித்துட்டாரு. சாப்பிட்டாரு. வித்து சாப்பிட்டாரு.
நான் இப்ப அது சொல்றேன் அங்கேயே மேடம், சொல்லி அதை சொல்லியா கேட்டுக்கோங்க. கூட்டு வரணும். இது விருப்பப்பட்டு தானே செய்ய முடியும். அதான் ரெண்டு பேருமே இனிமே திருந்துறதுக்கு வேலையை பாருங்க. பொண்டாட்டியும் புருஷன் திருந்துனா அதை திருந்த குடும்பம். சொல்லுங்க. நான் தெரிஞ்சுதான் இருக்காங்க. நீங்க நான் வெளியா என்ன போயிட்டு இருக்காங்க. திருந்தல, நீங்க என்ன என்ன திருந்தலன்னா விடுங்க. டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டு சொத்து தான் இருக்கிற கூட டைவர்ஸ் அப்புறம் பண்ண என்ன சும்மா மாட்டாங்க. தேவையில்லாம அதே உங்க பத்தி பிள்ளைங்களை யார் பாத்துக்கிறா? இல்ல, நாங்க நான் பாக்க பாத்துக்கிறேன். முடியும். என்ன எங்களுக்கு 2 பொண்ணு இருக்கு. நாங்க அதை பாப்போமா, உங்களை பாப்போமா, உங்க பொண்டாட்டியை பாப்போமா? யாரையுமே பார்க்க உங்களை யாரும் பார்க்க சொல்லலையா? நீங்க குடும்பம் திருந்தி வாங்க 2 பேருமே. தெரிஞ்சுதான் இருக்கணும். அதுதான் நாங்க சொல்ல முடியும். இந்த அதுதான் மேடம், மனப்பிராந்தி நீங்க சொல்லுங்க பிடிச்ச மேடம். திருந்தினாதான் குடும்பம். நான் திருந்திட்டேங்கிறேன். அப்ப தேவையில்லாம ஒரு குற்றம் திருந்திட்டேங்க எப்படி தெரியுமா சொல்றீங்க? நான் திருந்திட்டேங்கிறேன் இப்படியா சொல்லுவாங்க? அது உண்மைதானே மேடம்? தெரிஞ்சுட்டேன்னு நானா சொல்றேன். நானே எங்க நீங்க தெரிஞ்சுக்கிறேன். திருந்துற மாதிரியே பேசலையே. நான் 2 மாசம் ஏதாவது ஒரு இடத்துல சரிம்மா தப்பு பண்ணிட்டேம்மா, சரி நான் இனிமே நல்லா இருக்கேன், நீ வா வீட்டுக்கு போலான்னு சொல்லுங்க. சொல்லி பாருங்க ஒரு வீட்டுல தானே வார்த்தை. இருக்காங்க நடி. சொல்ல அவள்கிட்ட 2 பேரும் அப்படிலாம் நல்லபடியா தேவையில்ல குடும்பம் மேடம். பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்து பேசுங்க. முதல்ல நீங்க 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. இப்படி இப்படி குடும்பத்தை கொண்டு போலாம், நம்ம இது பண்ணலாம். நான் என்ன இனிமே செய்யக்கூடாதுன்னா அது செய்யக்கூடாதுன்னு அவர் இது பண்ணி வந்து இன்னொரு விஷயம் ரமேஷ், உங்களுக்கு இந்த கடன் இருக்கா? இவ்வளவு கடன் இருக்கு, நான் இதை செட்டில் பண்ணது வரை அவங்க அந்த கடன் எல்லாம் கொஞ்சம் செட்டில் இன்னும் ஒரு 2 பண்ணது மாசத்துல பசங்களை முடிஞ்சிடும் பாத்துங்க. மேடம். அந்த கடை அதுக்கு வாங்க மாட்டேன். இருங்கம்மா, பாத்துக்கிறேன் மேடம். 2 மாசம், அந்த 2 மாசம் டைம் கொடுங்க அவருக்கு. கடத்தை எல்லாம் கொஞ்சம் செட்டில் பண்ணிட்டு வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் பாத்துங்க. புரியாது. சரிங்களா? நீயும் தாம்மா கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. வீடெல்லாம் நல்லா பார்த்து பசங்களை பார்த்துட்டு உன்னால ஏதாவது வேலை முடியல யாரெல்லாம் போத்தா? அவர்கிட்ட சொல்லு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க சொல்லி பண்ணி கொடுப்பார். இவங்க வேலை என்ன மேடம் சொல்றீங்கம்மா? ஒரு நாளைக்கு 500 ரூபா கொடுத்தா அதோட மறந்துடுவாங்க. திருப்பி கேட்க மாட்டாங்க சாப்பாடு கொடுன்னு. சந்தோஷமா இருந்தா கேட்க மாட்டாங்க. சலுப்பு வந்துருச்சுன்னா நீ காசு கொடுக்கலையே, நீ பணம் கொடுக்கலையே, நீ இதுல எனக்கு என்ன தெரியாது தெரியுமா? அவங்க அம்மா கிளியரா சொல்றாங்க, உனக்கு ஒரு 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 இதே இல்ல, ஒரு பிடித்தமே இல்ல. இது இல்லாம குடும்பம் பண்ணறதுக்கு அதுக்கு ஒரு ஒரு திறமை இருக்கணும். ஒரு 500 ரூபா மின்குடி அவங்களை எல்லாம் கேட்டு பாரு. சொல்றாங்க. எவ்வளவு அந்த கொஞ்சம் காசுல கூட குடும்பத்துல நிறைவா குடும்பம் பண்ணுவாங்க. அது ஒரு கலை, அப்படி அது ஒரு திறமை, அது இருக்கணும். இருக்கணும். நீ கரெக்டா இருந்தேன்னா பிரச்சனையே இருக்காது. பொறுப்பா நடந்துக்கோ. 500 ரூபா கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல நீயும் காலையில எந்திரிச்சு கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சு வீட்டுல எல்லாம் வேலையெல்லாம் பண்ணி அவரை ஹெல்ப் பண்ண சொல்லு. சரி உன்னால ஒரு சில வேலை பண்ண முடியலையா? அம்மா பசங்களுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணி கொடு. வெறும் வயிற்றுல அனுப்புவாங்களா? இல்ல ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி அது காப்பி போற பழக்கமே இல்ல. நான் செய்தி சொல்லுவேன் காப்பி போடு. அது ஒரு பிரெட் வாங்கி டோஸ்ட் அது சூடு பண்ணி முட்டை போட்டு கொடுக்க கூடாது அவனுக்கு பசங்களுக்கு? வெறும் வயிற்றுல அனுப்புவாங்க. அதை விட என்னமா வேலை உங்களுக்கு எல்லாம்? இதுவே சுறுசுறுப்பு இல்ல. இதுவே அடுத்தவங்க சொல்லி இது சாப்பிடாது. இது வயிறு நீ புண்ணாட்டா உடம்ப பாத்துக்கோ. வயிறு புண்ணாட்டா இருக்கும். அவரை வேலைக்கு போறதுக்கு முன்னாடி டிஃபன் பண்ணி கொடு. எனக்கு டிஃபன் எல்லாம் கேட்கவே இல்ல. நான் ஒரு வேளை கூட 2 வேளை சாப்பிட்டேன். டிஃபன் அதெல்லாம் தப்புமா நீ பண்ணறது. நீ டிஃபன் பண்ணி கொடு. காசு கேட்டா பண்ணும்போது உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அவர் பண்ணி கொடுக்க சொல்லு. சின்ன சின்ன ஹெல்ப் குழந்தைய வச்சுக்க சொல்லு. இல்லன்னா காய் அரிஞ்சு கொடுக்கணுமா அரிஞ்சு கொடுக்க சொல்லு. பண்ணி கொடுக்க 3 சொல்லு. வயசு பையன் ஒண்ணு, ஒரு 4.5 வயசு பொண்ணு 5 வயசு பொண்ணு ஒண்ணு. நான் அவ்வளவுதான். கை குழந்தைலாம் சின்ன கிடையாது. குழந்தைங்களே உங்களுக்கு கிடையாது. இவர்தான் வந்து எங்க வீட்டாண்ட வந்து பசிக்குதேன்னு சொல்லும்போது நமக்கு பெத்த பிள்ளைங்க மாதிரி மருமகனும் புள்ள. அவருக்கு சாப்பாடே போடுறது கிடையாது. இருந்தா எவ்வளவு எனக்கு இல்ல இல்ல இவ பண்ணி கொடுக்கறது கிடையாது. பண்றது இல்ல. வேலைக்கு போறேன் வேலை பண்ணி இவர் கேட்டா சாப்பாடு குடுக்கலன்னு சொல்லுது. வீட்டுல வேலை என்ன பொண்ணுக்கு வேலை பண்றதுக்கு எல்லாம் கத்து கொடுக்கலையா? கத்து கொடுக்கல. என் கல்யாணத்துக்கு மேல கூட்டவே மாட்டாங்க. வேலையெல்லாம் எல்லா பிள்ளைங்களையும் கத்து கொடுத்து செல்லமா வளர்த்துட்டேன். 3 பொண்ணு, இன்னமும் 2 பொண்ணு செல்லமா தான் வளர்த்துக்கிறேன். நான் அதே செய்வேன். அவ்வளவு வேலையும் செஞ்சு செஞ்சு பிள்ளைங்களை அனுப்புனேன். இதை கட்டி கொடுத்து ஒரு வீட்டுக்கு நான் இப்ப கூட நான் சொல்றேனே, அவருக்கு ஒரு அம்மா இருந்து ஒரு மாமியார் இருந்தா இதை கொடுமை தான் பண்ணும். நான் அப்ப கூட சொன்னேன், உனக்கு ஒரு மாமியார் இல்ல போனது தப்பு. மாமியார் மாமனார் இருக்கிற இடத்துல போனா கொடுமை. எந்த மருமகளும் கொடுமை. என் மாமியார் மாமனார்ட்ட நான் கொடுமை அனுப்பிச்சிருக்கேன். அந்த காலம் எல்லாம் மாறியாச்சுமா. மாமியார் இருந்திருக்கு. எவ்வளவு மாமியாருங்க இங்க வந்து அம்மாவோட நல்லா பாத்துக்கலாங்க தெரியுமா? மருமக பிள்ளைய பேர் பாத்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த மேடைக்கே இந்த அரங்குக்கே வந்திருக்காங்க. இவர் திருந்தி இருப்பாரு. அம்மா இருந்தா இவர் திருந்தி இருப்பாரு. இந்த கெட்ட புத்தி இருந்திருக்காது, கெட்ட பழக்கம் இருந்திருக்காது. நீ கொஞ்சம் சொல்லி கொடுப்பா, அட்வைஸ் பண்ணு. அட்வைஸ் பண்ணா நீ என்னடா சொல்றது? நான் இல்ல நடக்கல. அவர் அட்வைஸ் பண்ணா கேட்டுக்கோ. அந்த மாதிரி நான் இது வரைக்கும் நான் அப்படி நினைச்சதே கிடையாது. ஓகே ரமேஷ் சொல்றது கேளு. வீர வாங்க கூடாதுன்னா வாங்குது. வீரோ ஹீரோலாம் வீட்டுக்கு தேவையான ஆமா ஆமா. அது எப்ப வாங்கணும்? ஃபுல் அமௌண்ட்டா கொடுத்து வாங்கலாம். இப்ப தேவையில்லாம வாரம் 200 ரூபாய் கட்டுறதுக்கு 1000 வீட்டுல உள்ள 1000 தூக்கி கொடுத்துட்டா. ஒரு வண்டி பெயிண்டிங் வச்சிருந்த காசு எது இருந்தாலும் என்ன கேட்க ஒரு மொத்தமா வாங்கிக்கலாம் மேடம். நான் சம்பாதிக்கலாம். எப்படி 2 பேருமா பேசி ஒரு முடிவுக்கு வாங்க, எப்படி குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு போலான்னு. நீங்க 2 பேருமா தான் பண்ணணும். அவ தப்பு பண்ணா நீங்க கண்டிச்சுங்க, அவர் தப்பு பண்ணா நீ கண்டிச்சு. சரிமா? சரியா?
சரி கிளம்புங்க. முதல்ல அந்த பொண்ணு பேசும்போது எனக்கு ரொம்ப, நான் என்னதான் சொல்ல முடியும் உங்ககிட்ட, எனக்கு ரொம்ப பயமா இருந்தது இந்த பொண்ணை எப்படி இவரோட அனுப்புறதுன்னு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவர்கிட்ட பேச பேச அந்த பொண்ணு சொன்னது அளவுக்கு அவர் கெட்டவர் இல்லைன்னு எனக்கு தெரிய வந்தது. அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது விதம், அவர் பேசுறது விதம். தப்பு பண்ணினேன் ஆனா நான் இப்ப திருந்தி வாழறேன்னு சொல்றாரு. நான் தப்பே பண்ணலன்னு அவர் வாதாடவே இல்லை. அந்த ஒரு நேர்மை இருக்கிறதுனால ஒரு சான்ஸ். அந்த பொண்ணு மேலேயும் நிறைய தப்பு இருக்கு. அவ கொஞ்சம் சோம்பேறியா இருக்கா, இல்ல அவ நல்ல சாப்பாடு சாப்பிடாம வீக்கா இருக்காளான்னு தெரியல. ஸோ இதெல்லாம் சரியாகணும்னா ஒரு 2-3 மாசம் இந்த அம்மா வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும், பசங்களை பார்த்துக்கணும். அவங்க 2 பேரும் பேசி கடனை எல்லாம் அடைச்சு அதுக்கப்புறம் வாழ்க்கைய புதுசா ஆரம்பிக்கணும். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. சொல்வதெல்லாம்